ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முடக்கட்டாக இருந்தால பொடி தான் செய்ய போகிறோம். அதை வச்சு நீங்கள் தோசை சொல்லலாம், இட்லி சொல்லலாம், எதனா சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், லீவ்ஸ் எப்படி படரும் அப்படிங்கிறத பாருங்க. எல்லாமே முடக்கட்டாக இருந்தால தான் பாருங்க. நான் முடக்கட்டாக இருந்தால படர்ந்துக்கிட்டு வரும். வேரோட பிடிங்கி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இதான் முடக்கட்டா கீரை. இங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு, இங்க அதுக்கப்புறம் இங்க அங்கங்க படர்ந்துட்டு இருக்கு. பாருங்க, பொறிக்கிறேன். இங்கெங்கெல்லாம் வேறு போகுது. அப்புறம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது குட்டியா இருக்கா. காட்டுல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருசு பெருசா வளருது, பறந்துகிட்டே போகுது. கழுவி இதை வந்து பொறிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார காய வைங்க. வெளியே காய வச்சா அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடும். நீங்கள் வீட்டுக்குள்ளார காய வைங்க. அதிவா போகலாம். போதும்னா இத்தனை தலை பொறிச்சிட்டோம். சரிவா போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த காயை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த காயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது முடக்காட்டாந்தலைன்னு மண்ணெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோட்டத்தில் இருந்தவே மண்ணெல்லாம் நிறைய தான் இருக்கும். அதை வந்து கழுவி வந்து எடுத்து நல்லா வந்து பொறிச்சு, கோல் இல்லாமல் பொறிச்சு எடுத்து போட்டு வீட்டுக்குள்ளாரையே வச்சுக்கணும். வெளியே வச்சா சத்து போயிடுன்னு முன்னாடி சொல்லிட்டேன். இங்கே பாருங்க எப்படி காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. அழுவுன மாதிரி இதான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த முடக்கட்டாந்தலைக்கும் இந்த முடக்கட்டாந்தலைக்கும் பாருங்க வித்தியாசத்தை. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இது கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கு, காஞ்சி போச்சு. சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மொறுன்னு நல்லா காஞ்சிச்சு. 2-3 டேஸில் காஞ்சிரும். கண்டிப்பாக தோசையில் போட்டு சாப்பிடலாம், தொட்டு சாப்பிடலாம், இட்லியில் தொட்டு சாப்பிடலாம், தோசையில் தொட்டு சாப்பிடலாம், இட்லியில் தொட்டு சாப்பிடலாம், சாப்பாடில் சாப்பிடலாம், தோசையில் மேலேயே தூவி தூவி அந்த பொடி தூவி 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 அப்படியே சாப்பிடலாம். செம்ம டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், கால் வலிக்கு நல்லது, கை வலிக்கு நல்லது, எல்லா வலிக்கும் நல்லது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம போய் படி செய்ய ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு மை சேனல். புதுசா வந்திருந்தீங்கன்னா நாம இப்ப வந்து முடக்காட்டாங்கீரை பொடி செய்ய போறோம். அதுக்காக என்னென்ன ஐட்டம் எடுத்து வச்சிருக்கோம்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலை, மிளகு, சீரகம், 4 மிளகாய், பூண்டு, உப்பு, பெருங்காயத்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் முடக்கட்டான் தலை வந்து காஞ்சதை வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றா வறுக்கணும். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கடலை பருப்பு. பாருங்க, நான் இப்ப கடலை பருப்பு போடுறேன். கடலை பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்.
ஃப்ரை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கலர் சேஞ்ச் கடல பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். இன்னும் கலர் சேஞ்ச் ஆகல. தெரியாம பூண்டு விழுந்துச்சு. எண்ணெய் ஊத்தாம தான் வறுக்கணும். சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்ப பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம வந்து தனி பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். வறுத்ததை வந்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சாச்சு. நெக்ஸ்ட் உளுத்தம் பருப்பை எடுத்து போடணும். உளுத்தம் பருப்பு போட்டேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா இதுவும் கலர் சேஞ்ச் ஆகணும். இது கலர் சேஞ்ச் ஆகணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஒன்று வெந்துச்சு. ஒன்று வேலை. இப்போ நம்ம வந்து மிளகாய் போட்டிருக்கோம். அதையும் நல்லா வறுக்கணும். நாலு மிளகாய் ஏன் போட்டிருக்கோன்னா மிளகு வந்து அதிகமாக வச்சுருக்கோம். அதனால மிளகாய் 4 போட்டால் போதும். உப்பும் பெருங்காயத்தூளும் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது ஊற்றணும். கடாயில் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சூண்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பூண்டையும் போட்டாச்சு. நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். முடக்கட்டான் தலையை எடுத்து போட்டு 4 தடவை வந்து பெரட்டி விட்டா இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து கருவி போய் தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கீரையை வந்து கலக்கி வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வச்சு அரைச்சா நம்மளுக்கு பாருங்க கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ வறுத்து வச்சுருக்கோமோ அதை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். பாருங்க என்னென்ன வறுத்து வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு முடக்கட்டான் தலையை வந்து எடுத்து போடலாம். நல்லா வறுக்கணும். அது உங்களுக்கு வந்து கரண்டியில் வேணும்னா கையிலேயே வச்சு அதை பண்ணிக்கோங்க. சட்டியோட சூட்லேயே பரட்டுங்க. ஒரு வாசனை வருது.
கமகமான வாசனை வருது. நல்லா பெரட்டியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி எடுத்தாச்சு. இப்போ முடக்கட்டான் தலையை எடுத்து ஃப்ரை பண்ணதை எடுத்து மிக்சியில் கொஞ்சமாக போட்டு வந்து எல்லாத்தையும் அரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ அரைக்கலாம். நல்லா ஃபைன் பொடி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி வச்சதை வந்து இந்த கொட்டி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு. இப்போ இன்னும் கொஞ்சோண்டு வந்து கொட்டிக்கலாம். முடக்கட்டான் தலை பொடி ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட செம. கால் வலிக்கு நல்லா இருக்கும், கை வலிக்கு நல்லா இருக்கும், எல்லா வலிக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட முடக்கட்டான் தலை பொடி டேஸ்டாக இருக்கும். வெறும் இதில் பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கமா இருக்கும். சாப்பாடு பிடிச்சி பார்த்தீங்கன்னா சர்வீஸ்டாக. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.